இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம். இராமநாதபுரம் மாவட்ட திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையில் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வருகிற 9ஆம் தேதி திருச்சி மாநாட்டிற்கு கட்சியினர் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். மகளிர் உதவித்தொகை வழங்கிய முதல்வருக்கு நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் அணி செயலாளர் சம்பத் ராஜா, முன்னாள் எம்பி பவானி ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் சுந்தரராஜன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வணக்கம். வர வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களுடைய அன்பு சகோதரியாக வைத்து நாளைய தினம் எழுச்சியான ஒரு ஆட்சி அமைய இருக்கின்ற நேரத்திலே இன்றைக்கு நம்முடைய அகவன் தம்பி சொன்னதை போல பெண்கள் இன்றைக்கு 10 பேர் இல்லாட்டி 10க்கு குறைஞ்சு கூட பிரச்சாரத்துக்காக போய்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் வாசிக்கிறவங்களுக்கு எழுப்புனீங்க. இருந்தாலும் அவற்றில் வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் இதுவரை எந்த ஒரு எதிர்கட்சியும் நம்மளை பார்த்து அஞ்சுகிற வகையிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 10 நாட்களில் கூட்டணியை ஒரு பிரமாண்டமான மெகா கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். கூட்டணிக்கு பின்னால் ஒவ்வொரு பகுதியிலும் கூட்டணி கட்சிகளுக்கான ஒதுக்கீடுகளை நம்முடைய தலைமை கழகம் நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய 2026ஆம் ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் யாரும் எதிர்பாராத விதம் தமிழ்நாடே ஒரு இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் 5000 ரூபாய் நம்முடைய மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய 1,31,31,00,000 பெண்களுக்கு வழங்கி தமிழ்நாட்டில் பெண்களிடையே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை மிகப்பெரிய தலைவராக, அவர்களுக்கான ஒரு நம்பிக்கை தலைவராக உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டணி வலு பெற்ற நம்முடைய முதலமைச்சர் அதற்கு பின்னால் 4 கேட்டகரியாக இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாடு பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் 1,32,000 பேருக்கு தடைக்காலத்துடைய நிதியை, முதியோர் உதவியை உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளி கொடுத்திருக்கிறாங்க. இவை எல்லாம் வழங்குகிற காரணத்தினால் சமூகத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கான ஒரு ஆட்சி செய்யக்கூடிய நிலை என்பதை உணர்ந்து நமக்கு ஆதரவு தரக்கூடிய. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.